வணக்கம். 29/3/2025 சனிப்பெயர்ச்சி நடந்திருக்குங்க. இந்த சனிப்பெயர்ச்சி மேச ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது சனி பகவான் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவர், ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் விரய சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ விரய சனி அப்படின்னாலே பணம் விரயம் ஆகிறது தாங்க நமக்கு. அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன்கள் அமையும். இப்போ இது ஒரு பொதுவான பலன் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது உங்களுடைய மேச ராசிக்கு சனி பகவான் விரயத்தில் இருக்கிறாரு. அதனால் உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சனி பகவானை நீங்கள் மனதார கும்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. விரய சனி அப்படின்னு வரும்போது நம்ம சுப விரயமாக அதை மாற்றிக்கணும். அப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது உங்களுடைய சொந்த வீடு, வாடகை வீடு ஏதாவது இருந்தாலும் பழுது இருந்தால் அதில் வீட்டு மேலே அந்த ஒரு பணத்தை போட்டு அதில் நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கலாம். இப்போ ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு சுப செலவாக மாற்றிக்கலாம். இப்போ உங்கள் பேரில் பேங்க்கில் அவ்வளவா பணம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த மாதிரி பணம் இருந்தால் அதை ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி வச்சுருங்க, இல்லை ஒரு இடமா வாங்கி வச்சுருங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா அப்போ அது விரய சனி. விரய சனி அப்படிங்கிறது சுப செலவை குறிக்கக்கூடியது. அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ இந்த விரய சனியில் வீடு கட்டலாம், ஒரு கல்யாணம் வீட்டில் பண்ணலாம், ஒரு வளைகாப்பு பண்ணலாம். வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி பண்ணோன்னா அது பணம் விரயமாகிறது சுப செலவு, விரய செலவு. இப்போ இது மாதிரி நீங்கள் நடத்திக்கணும். சரி, இந்த சனி பகவான் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு ஒரு மனசில் பட்டாலோ, இல்லை உங்களுக்கு அந்த பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நடைமுறையில் பார்க்கும்போது உங்களுக்குள்ள பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. வெற்றிலை மாலை போட்டு ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. முடிஞ்சால் மாதத்தில் ஒரு தடவை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வடமாலை சாற்றுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் தினமும் காலையில் காகத்திற்கு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, ஆணாக இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அவங்க அந்த சாதத்தை நீங்கள் காகத்துக்கு எச்சில்லாமல் படைத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். பெண்கள் காகத்திற்கு வைக்கும் வழக்கம் இல்லை. அதனால் பெண்கள் காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால் இதை நீங்கள் செய்யுங்க.